என்னோடு பணியாற்றுகிற என் அன்பு ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக, எங்கள் பெற்றோர்கள் சார்பாக, உங்களுடைய பள்ளியின் சார்பாக எங்கள் உங்களை வருக வருக என வரவேற்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களை வரவேற்கும் விதமாக இந்த பொன்னாடையை போட்டு அவர்களை கௌரவிக்கிறோம். இப்பொழுது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நல்லாசிரியர் திருமதி ராமலட்சுமி ஆசிரியர் அவர்கள் நம்முடன் சிறப்புரையாற்றுவார்கள். அதனால உங்களை எல்லாம் என்னுடைய பெறாத மகள்களாகவே நினைக்கிறேன். இப்போ இவ்வளவு குழந்தைகளையும் உங்களையும் தலைமை ஆசிரியரையும் பார்க்கும் பொழுது எனது 40 ஆண்டு கால அந்த நடுநிலைப்பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில் நான் அந்த தலைமை ஆசிரியராக இருந்த அந்த 40 ஆண்டு அனுபவங்களில் எனக்கு மலரும் நினைவுகளாக எனக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் நான் கல்லூரியில் 1 வருஷம் இருந்துட்டு கல்லூரியில் கூப்பிட்டு எனக்கு வேலை கொடுத்தாங்க. நான் படித்து எழுதி முடித்து பரீட்சை எழுதி கரெக்டாக 80 நாள் கூட நான் வீட்டில் அறிவு. அப்போ நான் ஹையர் செகண்டரி ஆசிரியர்கள் தான், ஹையர் செகண்டரி படித்தவர் தான். திருப்பி வந்து படித்துக்கொண்டு அந்த எம்ஏபிஏ வேற எழுதிட்டேன். அதில் ஏதோ கடவுளை எனக்கு வெற்றியும் வந்திருக்காரு. இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த சிவனேசன்கிறது என்னுடைய மகன் நான் சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே எனக்கு பிறக்கலை அந்த பிள்ளை. அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை வந்து நான் நினைக்கும் பொழுது அதில் பள்ளிக்கூடத்தில் படித்தது, நேரம் தவறாமல் வந்தது, ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சது, சுய முயற்சியில் முன்னேறி ஒரு எம்டி ஆனது, இந்த மாதிரி இதுகளெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே என் கண்கள்லாம் குளமாகி கொண்டு வருகிறது. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் வந்து பண்புடைய ஒரு பிள்ளைகளா தானாக வந்து இது பண்ண பிள்ளைகளாக. அதனால் முதலாக அவருக்கு நான் முத கேட்கும்போது மேடம் கேட்ட மாதிரி ஒன்று ஃபேன் வாங்கி கொடுப்பா, இல்லைன்னா பக் வாங்கி கொடுக்கணும். என்னம்மா நீங்கள் எப்படி கேட்கீங்க? நான் 2மே வாங்கி கொடுக்க சொல்லி நான் தம்பிகிட்ட சொல்லுறேன்னு எனக்கு ஃபோன் போட்டு சொல்லு. கடவுள் இந்த 1 வருஷம் பிள்ளைகளை நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. இந்த 1 வருஷமா நாம என்ன செய்யணும்? இந்த பிள்ளைகளை அருமையா கொண்டு வரணும். நம்ம கடமையை அளவுக்கு மீறி எவ்வளவு தூரம் நம்ம செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யணுங்கிற நம்ம பிள்ளைங்கிற உணர்வு வந்துட்டுன்னா இந்த ஒளி கண்டிப்பா தெரியுமா தெரியாதா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க ஆசிரியர்கள். அந்த ஒளி பிள்ளைகள் கண்ணில் தெரியும் தானே? நல்லா தெரியும். அப்போ நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நாம சொல்லிக் கொடுத்தா மனசுக்குள்ள போயிட்டு அப்படின்னு இன்னும் அது போல பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்த எனது மாணவன் அவன் நான் சொல்லும்போது நான் பெற்றால்தான் பிள்ளையா அப்படிங்கிறத எனக்கு ஞாபகம் வருது. அப்படி அங்கே படித்த பிள்ளைகள் அவ்வளவுமே என்கிட்ட இருந்தாலும் அவன் சிவனேசனை வந்து மறக்க முடியாமல் இவ்வளவு செய்ததுக்கு மனமும் வந்து நன்றி கூறி, சங்கமத்துக்கும் நன்றி கூறி